ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். ஆசைகளை அடக்காதே, அனுபவித்துவிடு. அப்பொழுதுதான் யூ வில் ஃபீல் மோர் ஃப்ரீ அண்ட் மோர் ரிலீவ்ட் என்று ஒரு அருளுரையில் சொல்லும் தாங்கள் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று மற்றொரு அருளுரையில் சொல்லுகிறீர்கள். இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, டேபிளில் எல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் போய் ஒரு சீட் பிடிச்சி உக்காந்துக்கிறீங்க. பரிமாறுற போது பார்த்தீங்கன்னா ஒரே அண்டா குண்டா டம்மும் ஒரே சத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்து சாம்பார் பொரியல் எல்லாம் முடிஞ்சு, ரசம் முடிஞ்சு, தயிர் சாதம் இல்லை பாயசம் வர்றபோது எல்லாம் அடங்கி வெறும் கலக் புலக் சத்தம் தான் கேட்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் நமக்கு 1000 ஆசைகள் இருக்கும். ஃபுல்லாக ஆசைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா எல்லோரும் நான் அதை அடிக்கிட்டேன் இதை அடிக்கிட்டேன்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா சித்தார்த்தன் புத்தராகிறதுக்கு முன்னால் அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தது இல்லையா? உலக வரலாற்றில் யாராக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், they had a very normal life. It's not that they suppressed their moods or desires to reach somewhere. அப்போ ஒரு 1000 காக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 காக்காவை ஓட்டுறதுக்கு நீங்கள் 1000 கல் வச்சுன்னு ஒவ்வொரு காக்கா கட்டியும் போய் இப்படியா போட்டுன்னு இருப்பீங்க? ஒரே ஒரு கல்லை வச்சு உசுன்னா எல்லா காக்காவும் பறந்து போயிடும். அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு கலகலான்னு ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படிங்கிறார். நெஞ்சம் ஆசைகளால் கனமாக இருக்கிறது. ஆசை கூர் பக்தனேன், ஆசைகளால் நிரப்பப்பட்ட ஒரு பக்தனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்கிறார். அப்போது கலகலான்னு இவ்வளோ ஆசை இருக்கு இல்லையா? அப்போ நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக என்ன தான் பண்ண முடியும்? தஞ்சத்து அருள் சண்முகனை, முருகன்கிட்ட எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோம். ஸோ இந்த உலகத்தில் எடுத்த உடனே யாரும் மகான் ஆகிட முடியாது. யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவங்களுக்கு பல பிறவிகளுடைய வாசனைகள்னு சொல்கிற இல்லையா? இதுக்கு முன்பிறவிகள் இருக்கக்கூடிய அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர்ஸ் அதெல்லாம் இருந்து தான் தீரும். அதனுடைய போக்கில் அதை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியர். ஒரே கோட் ஆஃப் கான்டக்ட் என்னென்னா, உன்னுடைய சந்தோஷத்துக்காக இன்னொருத்தருக்கு நீ துக்கம் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அதாவது இஃப் ஃபார் யுவர் ஜாய் யூ ஆர் ஹார்மிங் அதர்ஸ் ஆர் ஹர்ட்டிங் அதர்ஸ், தட் இஸ் நாட் ரைட். நல்லெண்ண செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படவும் நெறியும் ஆறும் அது வேணும். முடிஞ்சால் நல்லது செய், இல்லைன்னா கெட்டது பண்ணாமல் இரு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஆன் த ரூல் ஆஃப் த ரோடுன்னு ஒரு ஆர்டிக்கல் இங்கிலீஷில் லார்ட் செஸ்டர்ஃபீல்டு அவங்க பிள்ளைக்கு எழுதுந்து. அதில் ரூல் ஆஃப் த ரோடில் என்ன சொல்கிறாரு? யூ காட் எவ்ரி ரைட் டு வாக் வித் அ வாக்கிங் ஸ்டிக் ஆன் த ரோட் as and along the tip of your walking stick does not touch the back of the person who is walking in front of you. உனக்கு முன்னால் நடக்க வேண்டிய முதுகிலும் உன்னுடைய வாக்கிங் ஸ்டிக் படாத வரைக்கும் நீ யூ ஹேவ் த ரைட் டு அப்படி கை வீசி போகலாம் நீங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஞானிகள் ஆகிறவங்க, இப்போ சில பேர் சன்னியாசி ஆகிடுறாங்க, சங்கராச்சாரியார் வச்சுக்கோ. இப்போ காஞ்சியில் மகாபெரிவர் இருந்தார். அவர் ஒரு 12 வயசில் பாலபிரம்மச்சாரியாக காஞ்சி மடத்துக்கு வந்தார். 99 வயசு வரைக்கும் அந்த மடத்தில் இருந்தார். அவரால் அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்பிறவிகளில் அவருக்கு அந்த வாசனைகள் முடிஞ்சிருக்கும். ஆசா நுகலம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே தான் திருப்புகள். எல்லா ஆசைகளும் போன பின்னால் தான் அமைதி வருங்கிற மாதிரி. ஒரு வால்கனோன்றது பூமிக்கு அடியில் இருக்கும். அட் எ ஸ்மால் ப்ரொடெக்ட்ஸ் இட் எரப்ஸ் அவுட். அந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எண்ணங்கள் எல்லாமறையரை மறந்த நலம் அப்படிங்கிறது, எல்லாமறையனை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபுபதி அப்படின்னு. எல்லா எண்ணங்களும் போகிற ஒரு உயர்ந்த நிலைக்கு என்ன நீ கொண்டு போகணும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. இட்ஸ் நாட் தட் யூ கேன் அட்டைன் ஆல் தீஸ் லெவல்ஸ். ஒரு ஏதோ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சாமியெல்லாம் ஆக முடியாது, யாராக இருந்தாலும் முடியாது. சித்தார்த்தனுக்கு கல்யாணம் ஆகிருந்ததா, மகானாகி புத்தனானான். ராகவேந்திரருக்கு கல்யாணம் ஆகி பல்லெல்லாம் இருந்ததா, அவர் பின்னால் சன்னியாசி ஆனாரா இல்லையா?
இப்படி யாரை எடுத்துக்கோ, பிரச்சனைகளில் ஒரு சாமி இருக்காங்க, அவருக்கும் கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருந்தாங்க, அவர் சாமியாகி கொம்பனம் கட்டின்னு உட்காந்தாரா இல்லையா? இப்படி உலகத்தில் மகான்களில் யாருக்கு போன ஜென்மத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சோ அவங்களுக்கு இந்த பிரிவில் தானாகவே வரும். இப்போது வெள்ளரி பழ மோட்சம்னு சொல்லுவாங்க. வெள்ளரி பழம் தானாகவே காம்பு கழண்டு கீழ் விழுந்துடும். அந்த மாதிரி இந்த டிசைர்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு கூட கண்டினியூட்டி அண்ட் முன்ஜென்மங்களுடைய பிராப்தம் இருக்கணும். இல்லைன்னா ஒரே பிறவியில் இதெல்லாம் வந்துடாது, அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அண்ட் எவ்ரி திங் இஸ் அன் இண்டிவிஜுவல் திங். தெர் இஸ் நோ காமன் ப்ரிஸ்கிரிப்ஷன். சித்தார்த்தன் மனைவி விட்டு மகளை விட்டு போய் போதி மரத்தில் உட்காந்துட்டான்னாக்கா ஞானி ஆகிட்டார். நீ எல்லாத்தையும் விட்டு போய் போதி மரத்தில் உட்காந்து நீ புத்தர் ஆகிடுவியா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அந்த போதி மரத்துக்கு அடியில் அவருடைய முற்பிறவியினுடைய ஏதோ ஒரு ஆத்ம சக்தி இருக்குது. அந்த இடத்துல அவர் தவம் பண்ணியிருப்பார், ஏதாவது இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் அலைஞ்சி அந்த இடத்துக்கு போகிற போது அவருக்கு அது கிடைக்கிது. வைணவத்தில் நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிறந்த போதே தவழ்ந்து போய் ஒரு புளியா மரத்து பொந்துக்குள்ளே உக்காண்டார். அப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் தவழ்ந்து போய் புளியா மரத்துக்கிட்ட உக்காந்துக்குமா? நீயே சொல்லி பார்க்கலாம். அவருக்கு விட்டுக்குறை தொட்டக்குறை இருந்தது. அதனால் அந்த மாதிரி போய் 12 வருஷம் அப்படியே உட்காந்துட்டார். அவர் மதுரை கவி ஆழ்வார்னு ஒருத்தர், அவர் குருவை தேடிக்கிட்டே இருக்கிறார். அயோத்திக்கு போகிறார். அயோத்தியில் ராமரை தேடி தான் போகிறார். ஒரு காதில் ஒரு குரல் கேட்குறா, சரீரின்னு பேர், சரீரம் இல்லாத குரல். அது சொல்லுது, நான் இங்கே இல்லை, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன், ஒரு ஒளி வரும், அது பின்னால் போகணும். அவர் அந்த ஒளியை தொடர்ந்து வர்றாரு. அவர் எந்த தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பினாரோ அதே தமிழ்நாட்டுக்கு வருது. நம்ம திருநெல்வேலி திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரில் போய் நம்மாழ்வார் உட்காந்துருக்கிற அந்த புளியா மரத்து பொந்துக்கிட்ட அந்த ஜோதி நின்றுடுது. அப்போ ராமரை காட்டுறேன்னு சொன்ன ஜோதி அந்த இடத்துல வந்து விடுதுன்னா என்ன? ராமராக இருந்த ஆள் இப்போ நம்மாழ்வாராக ஆகியிருக்காரு. ராமர் 3000 வருஷத்துக்கு மறந்துருப்பார். இப்போ உட்காந்துக்கிற நம்மாழ்வார் கலியுகத்தில் 700 BC ஆஃப்டர் ஜீசஸ் வந்தவர். அப்போது அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும், இவருக்கு 12 வயசு தான் ஆகுது. நல்லா யோசனை பண்ணு. இருந்தாலும் இவருக்கு டவுட்டு, இந்த ஆள் ஞானி தானா இல்லை பொழுது போகாது யாராவது பையன் விளையாடுறதுக்கு உட்காந்துக்கிறானான்ட்டு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் முதல்ல ஒரு கல் எடுத்து போடுறாரு. அவர் உடம்பு அசையுது. ஓ, உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு. சரி, இவன் சும்மாவா ஞானியாக பார்க்கலான்னு கேட்குறாரு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது செத்தது. நம்ம எல்லாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சுடுகாட்டில் புதைக்கப்படுகிறோம், இல்லை எரிக்கப்படுகிறோம். அப்போ உடம்பு இருக்கு இல்லையா, இது செத்தது. இதன் வயிற்றில்னா இந்த உடம்புக்குள்ள சிறியதுன்னா ஆத்மா ஜோதி, அது இருந்தால் அது எதை சாப்பிடணும், எங்கே கிடக்கும்? உள்ளிருந்து குரல் கேட்குது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள்லாம் பிறந்த போது எப்படி இருந்தீங்க? ஒரு பால் வடியும் முகத்தோடு இருந்தீங்களா? இப்போ உங்களுக்கு உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முதுமை வந்துச்சா? ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பிறந்த போது இருந்த குழந்தை வடிவம் வேறு, இன்றைக்கி இருக்கிற வடிவம் வேறு. இப்போ இந்த வடிவம் எங்கேருந்து வருது? உங்கள் உடம்பு உள்ளுக்கிற ஆத்மா உங்கள் உடம்பை சாப்பிட்டு சாப்பிட்டு அது வளருது. அதுதான் ஏஜிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. அந்த உடம்பை தான் அது சாப்பிடுது. சிறியது பிறந்தால் அத்தை தின்னும் அந்த உடம்பை சாப்பிடும், அங்கே கிடக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது தானாக முதுமையெல்லாம் வந்துடும் இல்லையா? யூ கெட் இந்த மாதிரி ஒரு வேளை தவத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு முதுமைங்கிறது ஓரளவுக்கு வெளிப்படும். நார்மலாக உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சுருக்கெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அதனால் எல்லாத்துக்குமே கண்டினியூட்டி இஸ் தேர். அதனால் உங்கள் விஞ்ஞானம் என்ன சொல்லுது? எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். எதுவும் உருவாக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்னா என்ன? ஒரு எக்ஸ் சோர்ஸிலிருந்து ஒய் சோர்ஸுக்கு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது அப்படின்னு. இந்த ட்ரான்ஸ்ஃபரில் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. இந்த பேய் பிசாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, காற்று கருப்பெல்லாம், அது என்ன பண்ணும்? ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு சாப்பிட முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா 5 பொருள் நம்ம உடம்புல இருக்குது. அதில் வெறும் காற்று தான் வெளியே வந்துச்சு. மண்ணில் போயிடுச்சு உடம்பு, ஹீட்டு வெளியே போயிடுச்சு, வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியே போயிடுச்சு, எல்லாம் போய் 5ல் 4 போய் ஒன்றே ஒன்று இருக்குது, தாட்ஸ். அந்த தாட்டு மாத்திரம் வச்சுக்கின்னு என்னத்தை சாப்பிட்றது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப டார்ச்சரில் இருக்கும்.
அப்போ யாராவது ஒருத்தர் சாப்பிட்ணுங்கிறத பார்த்தா அதுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா ஐயோ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு இருக்கும். அண்டு இட் வில் பி வாண்டிங் டு என்டர் இன்டு சம் பாடி. இப்போ எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அந்த பேயை காத்தால நுழைய முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி எத்தீரியல் ஸ்பிரிட்ஸு உள்ளே வர்றதுக்கான ஜாதகம் பிளானட்ஸ் இருந்தால் அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். எல்லாரும் அஃபெக்ட் பண்ணாது. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு பயப்படுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் போயிடும். இப்போ நேற்று வரைக்கும் நீ இருந்ததுக்கும் நாளையிலேருந்து நீ இருக்க போகிறதுக்குமே ஒரு டூவலிட்டி இருக்கும். இதுக்கு முன்னால் இருந்த ஒரு ஐயர் பையன்னு வச்சுக்கோ, உடம்புக்குள்ளே ஒரு நான் வெஜிடேரியன் சாய்ப்பு காற்று போயிடுச்சுன்னு வை, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நல்லா கடிக்கும், கொதிரும். ஏன்னா அந்த டூவலிட்டி வந்துடுச்சு. அதுவும் உடம்புக்குள்ளே வந்திருக்கிறதுக்கே விதவிதமாக சாப்பிட்டு அந்த எது மிஸ் பண்ணுதோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் வருது. இப்படி ஆன்மீகத்தில் எல்லாரும் ப்ரோசஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பிரிட்டுக்கு எத்திரியல் பாடி தேவைப்படும். உங்கள் பாடி அதுக்கு சூட்டபிளாக, இப்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு கண்டெய்னர் தேவைப்படும். சாண்டல்வுட்டுக்கு இன்னொரு கண்டெய்னர் தேவைப்படும். இதே நீங்கள் உப்பு மடிக்கிறீங்கன்னா கோன் மாதிரி பண்ணி பேப்பரில் பிடிச்சிடலாம் உப்பை. அதனால் கண்டென்ட் அண்ட் கண்டெய்னர் ஆர் இன்டர்ரிலேட்டட். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் ஒரு கண்டெய்னரை அந்த உடம்பு எல்லாம் தேடும். ஸோ இப்போ நான் இருக்கேன், எனக்குள்ளே ஒரு ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. இந்த ஹோலி ஸ்பிரிட் எப்படி வருது அப்படின்னா, என் ஜாதகம், என்னுடைய ஜாதகத்தில் 11வது வீட்டில் 4 பிளானட் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அதுக்கடுத்து 10th ஹவுஸ் இல்லையா, ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதில் எனக்கு குரு சுக்கிரன் இருக்குது. அப்போ 2 கட்டத்துக்குள்ளே 6 கிரகம் இருக்குது. அண்ட் அதனால் இந்த உடம்பு சூட் ஆகுது. டு ஹோல்ட் ஏ டிவைன் ஸ்பிரிட் இந்த உடம்பு சூட் ஆகுது. அதனால் ஐ கெட் தட் ஸ்பிரிட். நம்ம உடம்புக்குள்ளே 26 ஜனவரி 1984 அந்த ஸ்பிரிட் இந்த உடம்பை ஆக்குப்பை பண்ணுது. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கன்சலேஷன் இல்லைன்னா அவங்களால பண்ண முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது இந்த உலகத்தில். அண்ட் இஃப் தி பிளானட்ஸ் ஆர் கோஆபரேட்டிவ் வில் கெட் இன்டு தட். அந்த மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்கள்கிட்ட இன்றைக்கி வேர்ல்ட்லி எக்ஸ்போசரில் அதுக்குள்ளே தகுதிகள் இருக்கோ, அறிவு இருக்கோ, குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ, அந்த பதவி பூர்வ புண்ணியானாமங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடச்சிடும், டெஃபினட்டாக கிடச்சிடும். இப்படி எல்லாத்துக்கும் கண்டினியூட்டி தான் காரணம். ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு வரக்கூடிய கண்டினியூட்டி காரணம். அதனால் நாம் ஒன்றும் செய்கிறதே இல்லை இந்த உலகத்தில். எவ்ரிதிங் இஸ் ஆக்சிடென்டல். முன்னர் நம்ம இச்சையினால் பிறந்தோம் இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. அப்படி ஆப்ஷன் இருந்தால் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய டாட்டா, பிர்லா, பில்கேட் குடும்பத்தில் தான் பிறப்பான் இல்லையா. நம்ம கோணாம்பட்டியில் பிறக்கணுமா, கொருக்குப்பேட்டில் பிறக்கணுமா, அதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயமாக இருக்குது. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. முதல் இடை கடையினும் வசத்தில் இல்லை. இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால் பைபிளில் 2 விதமான பர்த் பேசப்படுகிறது. ஜீசஸ் கிரைஸ்து, நிக்கோதமஸ்னு ஒரு ராஜா, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதில் அந்த நிக்கோதமஸ் ராஜா கேட்குறான் ஜீசஸ் கிட்ட, நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுக்குறீங்க, முடவனை நடக்க வைக்கிறீங்க, பேப்பி ஓட்டுறீங்க, செத்தவனை கூட எழுப்புறீங்க, இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். எலும்பும் தோலுமான அப்பா அம்மா இன்னொரு எலும்பும் தோலுமான குழந்தைய தான் பெற்று போடும். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. Not. நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலன்றி பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புரியாது அப்படின்னு இவங்க கேட்கணும். இஸ் பாசிபிள், எப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், no one knows from where the wind blows nor where it goes, so is it with a person filled with the Holy Spirit. உன் மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா, மூக்கிலிருந்து போன காற்று எங்கே போகுதுன்னு தெரியுமா. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே வர்ற பரிசுத்த ஆவி, இந்த ஹோலி ஸ்பிரிட், யார்கிட்ட இல்லை எங்கேருந்து வந்துச்சின்னு நமக்கு தெரியாது. நம்ம உடம்பு விட்டு அது வேறு எங்கே போகுதுங்கிறதும் நமக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இது எல்லாமே ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால் நீ பிறந்தது, படித்தது, வளர்ந்தது, எந்த குடும்பத்தில் பிறந்தங்கிற மாதிரி, கல்யாணம் கட்டிக்கிறது, குழந்தைங்க பெக்கிறது, வேலை, இப்போ ஒரே குவாலிஃபிகேஷனில் இருக்கிற எவ்வளோ பேர் வேறு ஜாப்பில் இருப்பான். இவனுடைய சம்பளம்
1000னாக்கா இன்னொருத்தர் சம்பளம் 1,00,000 கூட இருக்கும். ஒரே குவாலிஃபிகேஷன் தான் 2 பேருக்கும் இருக்கும். இது எல்லாமே நம்முடைய பதவி பூர்வ புண்ணியானம். அதனால தான் உங்கள் ஜாதகம் எழுதுகிற போது ஐயரு இதை கணக்கு புள்ள மாதிரி எழுதுவாங்க, பதவி பூர்வ புண்ணியம். இந்த ஜாதகருக்குள்ளே எல்லா பலன்களும் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அமைகின்றன. திருவள்ளுவர் இதை ஒத்துக்கிறார். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. ஒருத்தன் எவ்வளோ தானம் பண்ணுறான் தர்மம் பண்ணுறாங்கிறத நீ ஆராய்ச்சி பண்ணியே பார்க்க வேணாம். ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. உட்காந்துன்னு போகிறவன் ஏன் தூக்கின்னு போகல, தூக்கின்னு போகிறவன் ஏன் உட்காந்துன்னு போகலன்னு பாரு. உனக்கு அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவன் பண்ணலங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதனால் எல்லாத்துக்குமே நம்முடைய பண்டை தவம் தான் காரணம். பண்டுரீத்தி நீ చేసిన கொள்ளுவையான்னு தியாகராஜர் சொல்கிறாருன்ற இல்லையா, முன்பிறவிகள் நான் செய்த பலனை கொடுத்து என்னை கொஞ்சம் உருப்பிட வை அப்படின்னு. முருகனிடத்தில் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு, நற்கரிசை ஓடக்காரன். நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு முருகப்பெருமான் இந்த பிறவியில் ஓடக்காரனாக இருந்து அவங்கள வழி நடத்துவான் இந்த பிறவி கடலில் அப்படின்னு அர்த்தம். அதனால் நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஒரு வழி. இல்லை நடந்தது நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நீ என்ன பண்ணும், நிறைய தானம் செய், நிறைய தவம் செய். வாட் இஸ் த பாயிண்ட் இன் worrying about the past? Yesterday was a waste paper, throw it into the dustbin. Today is a newspaper, so contemporary news, அது படி. Tomorrow is a question paper, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். அதனால் அதை பற்றி கவலைப்படாது. ஸோ bury the past, don't worry about the future, live in the present. இது வந்து கால்ட் ஆஸ் லிவிங் இன் டே ட்ரைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாங்க. அன்றைக்கி உள்ளதை அன்றைக்கி. இப்போ ராத்திரி ஒரு 7 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோ. 7 மணிக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கையில், ஒரு நல்ல கோயிலில் உட்காந்துருக்கேன், தோசை சாப்பிட்டேன், பானகம் குடித்தேன், பழம் சாப்பிட்டேன், சாக்லேட் சாப்பிட்டேன், என்னடா கொடுத்தீங்க, சுண்டல், அவங்கெல்லாம் பாடினாங்க, டேட்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஜாலியாக தானே இருக்குது, நல்ல காற்றோட்டமாக இருக்குது. வி ஹேவ் எ பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ். உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும். இங்கே இவ்வளோ காற்றோட்டம் இருக்குது, இவ்வளோ மரங்கு இருக்குது, யூ கெட் லாட் ஆஃப் பியூரிஃபைடு ஆக்சிஜன். அண்ட் நீங்கள் விட கார்பன் டை ஆக்சைடை விட எவ்வளவோ மடங்கு உங்களுக்கு ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்குது. அவங்க பாட்டு பாடியிருக்காங்க. இதே அங்கே இருந்தாக்கா தேர் பல்லக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் துணி இருக்குது, இந்த துணி வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் இருக்கிறத விட சிட்டியில் இருக்கிறத விட சூப்பர் துணி இது. ஏன்னா எல்லாமே இருக்குது இங்கே, என்ன இல்லை, எல்லாம் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ என்ஜாய், அவ்வளோதான். இது வந்து நீ டிசைட் பண்ணின்னு வரல. மெட்ராஸில் 85 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ பேரால் வர முடியுது இல்லையா, வந்தாலும் கண்டினியூஸாக வர பேரால் வர முடியுது. அண்ட் ஆல் திஸ் இஸ் டெஸ்டினி, ஏற்கனவே எழுதியிருக்கு. தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். இந்த பொண்ணு மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கா, இவ வந்து செங்கல்பட்டுலேருந்து இங்கே வந்திருக்கா. எந்த ஊர் வந்து செங்கல்பட்டில், மகாபலிபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கா. இவங்க நாகர்கோயில் பக்கத்தில் திருக்கரங்குடி அங்கேருந்து வந்திருக்காங்க. அவள் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கேயே தங்கிட்டா. இவன் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா, அவன் நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்கா, அவன் நியூசிலாண்ட்லேருந்து வந்திருக்கான். இதெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? நீ யோசனை பண்ணு. ஹவு இட் ஹேப்பன்ஸ், ஒய் இட் ஹேப்பன்ஸ் எல்லாம் காரணம் சொல்ல முடியாது. எல்லாமே இருக்குது, ஏற்கனவே எழுதி வச்சுக்குது. யுவர் லைஃப் ஹஸ் பீன் ப்ரீ ரிட்டன். யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ். வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஆர் ஒன்லி விட்னஸ். அதனால் சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், தெய்வம் நடத்துகின்ற நாடகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும்படி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல். சிவசங்கரர் இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். I am from a village, remote village near Javadumala.
how come, I came to Madras and I had different exposures, experiences, and how come I am able to create an organization like this? What is the connection between you and me? How come we are linked? இல்லையா, குறுந்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது. ஆகாசத்தில் மேகம் இருக்குது, பூமியில் சிவப்பு மண் இருக்குது. ஸோ அந்த மேகம் மலையாக கீழே பெய்யுது, இந்த சிவப்பு மண்ணும் அந்த தண்ணியும் கலந்து ஓடுது. அந்த மாதிரி நியாயும் நியாயும் யாராகியரோ, எங்கள் அப்பா அம்மா யாரோ உங்கள் அப்பா அம்மா யாரோ, நீயும் நானும் எவ்வழி அறிதும். நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன கனெக்ஷன்? செம்புல பேய்நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. அந்த தண்ணியும் அந்த இதுவும் எப்படி கலந்து ஓடுதோ அந்த மாதிரி நீ நானும் ஏதோ ஒரு வகையில் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பெரூராற்று படுவும் அப்படின்னா பெரிய ஆற்றுல ஒரு கட்டையை போட்டால் ஓடுற மாதிரி நம்முடைய அனுபவங்களால் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்தில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பகவத்கீதை. அதனால் நம்ம அது ரெண்டு போக்கில் வேடிக்கை பார்க்கணும். அட் எ கிவன் டைம் யூ ட்ரை டு ரைஸ் டு த அக்கேஷன். இப்போ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கியா, பிரசாதெல்லாம் சாப்பிடு, பாட்டெல்லாம் கேளு, அவங்க இந்த கொஷின் ஆன்சர்லாம் உங்களுக்காக தான் வச்சுருக்கோம். உனக்கு ஏதாவது ஒரு தேடுதல் இருக்குன்னா நீ எந்த காலத்தில் போய் புக்கெல்லாம் படித்து இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா யூ வில் பிஸி இன் யுவர் ஓன் ஹவுஸ், இன் யுவர் ஓன் ஆஃபீஸ். இதுக்கெல்லாம் போய் அந்தந்த புக்கெல்லாம் படித்து அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்போ இங்கே உட்காரு, யாரோ கேள்வி கேட்குறாங்களே, நீயே ஒரு கேள்வி கேளு, அதுக்கு ஏதோ நம்முடைய அனுபவங்களில் பதில் சொல்கிறோம். அதெல்லாம் உன்னுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜ் தானே. இப்போது நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறது நம்ம பசங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூவில் போனபோது அவங்க கேட்குறாங்க, வாட் டு யூ நோ அபவுட் மலேசியா அப்படின்னு சார். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற நம்ம ஸ்கூல் சைல்டு இல்லை நம்ம காலனி குழந்தை என்னன்னா, ஃபுல்லாக மலேசியா எப்படி பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தது, பிரிட்டிஷ்காரன் அங்கே இருக்கிற சைனீஸு, தமிழ், இந்தியன்ஸு அண்டு மலாய் 3 பேரையும் ஒன்றா சுதந்திரம் கேட்டால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ துன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தான், நம்ம சம்பந்தம் துன் சம்பந்தம்னு ஒருத்தர் இருந்தார், சைனீஸ் ஒரு ஆள் இருந்தான். இவங்க 3 பேரும் போய் கேட்டு சுதந்திரத்தை வாங்கினாங்க. இப்படியெல்லாம் சொல்லின்னு வந்தாங்க. மலேசியா வாஸ் வெரி ப்ராஸ்பரஸு. சிங்கப்பூருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. சிங்கப்பூரில் சமுத்திரம், தண்ணி கிடையாது, மலேசியாவிலேருந்து பைப் போட்டு கொண்டு போனோம். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் சொன்ன உடனே கேள்வி கேட்டால் மிரண்டு போய், எனக்கே இதெல்லாம் தெரியாது, உன்னை எப்படி தெரியும்? அவன் சொன்னால் எங்கள் பாப்பா எல்லாத்த பற்றியும் பேசுவார், அதை நான் கேட்டிருக்கிறேன், அதனால் ஞாபகம் வந்துச்சுலாம். ஸோ இட்ஸ் குட். இதுக்கு பேர் என்ன? ஷேரிங் ஆஃப் நாலேஜ். அவ்வளோதான், ஷேரிங் ஆஃப் நாலேஜ். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயம் தெரியும். ஸோ கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் லைஃப் ஆல் அபவுட். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆதிசங்கர் இருந்தார், அவருக்கு எல்லாம் தெரியுமா. ஒரு தடவை அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு செருப்பு தைக்க சொன்னாங்களாம். அவர் என்ன பண்ணாராம், அந்த செருப்பு தைக்கிறதுக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நூலை கொஞ்சம் அந்த கஞ்சி வரணுன்றதுக்காக காலுக்கு நடுவில் இல்லை கைக்கு நடுவில் வச்சு இப்படி எடுப்பாங்களா, இல்லை எச்சில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊசியில் கொத்து போனாங்க. அப்படி பண்ண உடனே அவனுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், நீ போன்றாங்களாம். ஒரு ஆதிசங்கரை காலடியில் பிறந்த வேறு வேத குடும்பத்தில் வந்தவர் செருப்பு தைக்கிற வேலையும் கற்று வச்சுருந்தார். இப்போ குலவித்தை கல்லாமல் பாகம் படும்ன்றது ஒன்று, இன்னொன்று மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைடுங்கிறது வேறு. நம்ம பூர்ணத்துவத்தை ஏற்கனவே பல பிரிவுகள் அறிந்திருந்தால் நம்மக்கிட்ட எல்லா நாலேஜும் இருக்கும். இதுக்கு முன்பிரிவுகளுடைய எல்லா வாசனைகளும் நம்மிடத்தில் இருக்கும். அடுத்த கேள்விக்கு வாங்க. சுவாமி, உனது பாதத்தை 2வது முறையாக என் தலைமேல் வை என்று ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதரிடம் வேண்டிய பராசர பட்டரிடம் எப்போது பகவான் அவரது பாதத்தை முதன்முறையாக உங்கள் தலை மீது வைத்தார் என்று கேட்டபோது, பகவான் வாமன அவதாரத்தின் போது இந்த பூமியை அளந்தார் இல்லையா, அப்போது நான் இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு ஈ எறும்பு என்று ஏதாவது ஒரு ஜீவராசியாக இருந்திருப்பேன் இல்லையா, அப்போது பகவானின் பாத ஸ்பரிசம் என் தலை மீதும் பட்டிருக்கும் அல்லவா, அதுதான் எனது முதல் திருவடி தீட்சை என்று பதில் கூறியிருக்கிறார். அப்படியானால் வாமன அவதாரத்தின் போது பகவான் முதல் அடியில் இந்த பூமியை அளந்தபோது அந்த திருவடி தீட்சை இந்த பூமியில் அந்த அவதார காலத்தில் வாழ்ந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைத்தது என்று அர்த்தமா?
மகாபலி சக்கரவர்த்தி திருவடி தீட்சை பெற்று தனது வாழ்வில் உய்வடைந்தது மாதிரி உய்வடைந்த வேறு ஜீவராசிகள் ஏதாவது இருக்கின்றனவா? பாருண்டான், பாருமீன்தான், பாரிடந்தான், பாராளந்தான். அப்போ பாருனா பூமி. அப்போ கிருஷ்ண பரமாத்மா பூமியை வாயில் உண்டு காமிச்சார், யசோதைக்கு துப்பி காமிச்சார். பலி சக்கரவர்த்திக்காக வந்தபோது இந்த பூமி இருக்கு இல்லையா, இதெல்லாம் அளந்தார். பாரு, பூமியெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இப்போ 3வது அடிக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டார். பாண்டவர்களுக்காக கிருஷ்ண உடம்புல போன போது தூது போனார் இல்லையா, அப்போது பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இழந்தான், பார் அளந்தான். பார் இழந்தான்னா பூமியில் நடந்து போனார் தூது போகிறதுக்காக. அதனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஏற்கனவே வந்தவங்க தான். செல்லானென்று இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து நான் இழைத்தேன். ஏதோ ஒரு பிறவியில் நமக்கு ஒரு மனித உடல் கிடைக்கிறது, புரிந்து கொள்ளுகிற அறிவும் ஆற்றலும் கிடைக்கிறது. அப்போ இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேனுங்கிற ஒரு ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கிறது. இல்லைன்னா நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பரமபத விளையாட்டை விளையாடின்னு இருக்கோம், ஸ்னேக் அண்ட் லேடர். நம்ம எல்லாருமே ஒரே தாயம் போட்டு தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு ஏணி கிடைக்குது, சீக்கிரம் கேமும் முடிக்கிறாங்க. சில பேருக்கு ஏணியும் பாம்பு வாயும் கிடைக்குது, அப்போ ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு வெறும் பாம்பு வாய் தான் கிடைக்குது, அதனால் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் உங்களை சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் இந்த பரமபதம் விளையாட்டை விளையாட சொல்கிறது. இதுதான் வாழ்க்கைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதில் செய்கிற விஷயங்கள். நம்மக்கிட்ட கடவுள் ஒரு அறிவு வடிவாக இருக்கார். நம்முடைய அறிவு எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடவுளுடைய அறிவு. அதுக்கு என்ன பேர்? வால் அறிவு அப்படின்னு. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவுகளுடைய சம் டோட்டல் தான் கடவுளுடைய அறிவு. இப்போ நாம் என்ன பண்ணணும்? கற்றதனால் ஆயப்பை நெங்குவல் வாலறிவன் நற்றால் தொழாரினேன். இந்த வெறும் படிப்பு இருக்கு இல்லையா, அது நமக்கு உதவாது, அது மாத்திரம் உதவாது. இந்த வாலறிவு இருக்கு இல்லையா, அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். அதில் 2 நடக்கும். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் ஆறுகுறா என்றே அறற்றான் இல்லை. நீ பண்ணியிருக்கிற பாவமெல்லாம் தாண்டணும்னு சொன்னான், ஆறுகுறா அழகேசா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு போய் நில்லுடா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இன்னும் புதிய எண்ணங்கள், புதிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அப்போ பாவங்கள் என்ன, நீ ஏதோ ஒரு தம் அடிச்சுட்டே கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அதெல்லாம் பாவத்துக்கு கீழே வராது. உன்னால் யாருக்காவது ஒரு கெட்டது நடந்திருக்குன்னா, ஒரு ஹார்ம் ஆர் அட்டட் ஃபீலிங், அது பாவத்துக்கு கீழே வரும். அதனால் இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் யூ. இப்போ உனக்கு ஒரு டிசைர் இருக்குது, பாதாம் கீர் குடிக்கணும், குடிச்சு தோலை, அதில் என்ன பெரிய பாவம் புண்ணியம் வந்துட்டு போகுது. அதுக்கு நீ வாழ்நாள் பூரா உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு குச்சி வச்சுன்னு சாமியாராட்டம் சுற்றணும்னு யார் சொன்னாங்க? இன்னொருத்தரை பாதிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல பாவ புண்ணியமெல்லாம் வரவே வராது. இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹார்ம், இப்போ தானே சொன்னேன், த ரூல் ஆஃப் த ரோட், you have a walking stick, but the tip of the walking stick should not touch the back of the person walking in front of you. அதனால் உடைய எந்த ஒரு செயலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை என்றால் அது பாவம் இல்லை, அவ்வளோதான். அண்டு இது ஒன்றால் பண்ண முடியாதா என்ன? இப்போ நீ சாப்பிட்ட, நீ தூங்குன, நீ என்னமோ பண்ண, அது உன்னோட பர்சனல் மேட்டர். அண்டு யூ ஹாவ் த ஸ்பெண்டிங் டிசையர்ஸ். அதனால் நீ அதெல்லாம் முடிச்சுக்கினே இருக்க. நீ சாப்பிடாது இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு இருக்கும். நீ நல்லா சாப்பிட்ருக்கிற போது நான் பாதாம் கீரையே கொண்டாந்து கொடுத்தா கூட வேணாங்க, வயிறு திம்முன்னு இருக்குதுன்னு சொல்லுவியா இல்லையா? அந்த மாதிரி த பெஸ்ட் வே டு பிகம் an enlightened person is to finish with your desires. உன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுடணும். ஆசா அனுகுலம் துகுளாயினபின் பேச அனுபூதி பிறக்கும். ஸோ இட் இஸ் த ஒன்லி கண்டிஷன் இஸ் யூ ஷுட் நாட் ஹார்ம் ஆர் ஹர்ட் அதர்ஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அண்டு இந்த யாட்சிக்கை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நீ வாழ கற்றுக்கிட்டா நீ இன்னும் லைபிலிட்டி தேடிக்க மாட்டேன். யூ வில் ஹேவ் ஒன்லி அசட்ஸ். அண்ட் டு கீப் திஸ் கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட் பல விஷயங்கள் இருக்குது. அதில் பல விஷயங்களில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, காணாமல் கோணாமல் கண்டு கொடு ஆடு பார் கிடைக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரியனை கும்பிடு. ஏன்னா கல் காகிதம்லாம் கூட தேவையில்லை. சூரியன் உலகத்தில் எல்லா பிளானட்ஸுக்கும் எனர்ஜி கொடுக்குற ஒரு சோர்ஸ் அது. இப்போ காணாமல்னா சூரியனை உதயத்துக்கு முன் காணா முன்பு. கோணாமல்னா 12 மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்கிற போது கோணாமல் இருக்குது இல்லையா, 12 மணிக்கு, அப்போ சூரியனை பார்க்கணும். கண்டுன்னா 6 மணிக்கு சூரியன் அசமிக்கிற நேரத்தில் நாம் சாமியை பார்த்து கொடுன்னா அந்த காலத்தில் பூவு
தண்ணி ரெண்டையும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ பூ அது ஜா அப்படின்னா ஜலம், பூஜா அப்படின்னா பூவும் தண்ணியும். போதோடு நீர் சுமந்தேத்தி, போதுன்னா பூவு, நீர் புகுவார் அவர் பின் நான் புகுவேன். அப்போ 3 தடவை கும்பிடணும். பிஃபோர் சன்ரைஸ், நூன் அண்ட் டியூரிங் சன்செட். காணாமல் கோணாமல் கண்டு கொடு. முடிஞ்சால் யூ ஆஃபர் தி ஃப்ளவர் அண்ட் வாட்டர் டு தி காட். அதுக்கடுத்து ஆடு. ஆடுன்னா என்ன? உலகம் பூராவும் நிறைய புண்ணிய நதிகள் இருக்குது. அந்த நதிகள் எல்லாமே கடவுள் தான். அதனால தான் சாமிக்கு என்ன பேர்? தீர்த்த நாராயணன் அப்படின்னு அர்த்தம். தீர்த்தத்தில் இருக்கிற நாராயணன் ஆனால் காக்கும் கடவுள்னு அர்த்தம். நாரா, நாரை, நாரைன்னா தண்ணியில் இருக்குது. அதனால் இடவாகு பெயர்னு சொல்லுவாங்க அது கிராமரில். அதனால் ஆடு. அதுக்கப்புறம் பார். எதை பார்க்குறது? எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. அங்கே இருக்கிற டிவைன் எனர்ஜியை போய் ஷேர் பண்ணிக்கோ. எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க, நடமாடும் கோயில், படமாடும் கோயில் மாதிரி. அவங்களெல்லாம் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கு. கிடைக்கும்னா நீ எந்த ஒரு லிபரேஷனை கேட்குறியோ, இந்த பிறவி பெருங்கடலில் தாண்டுவதற்காக, இல்லை புனரபி ஜனனம் புனரபி மனத்தை தாண்டுவதற்காக எந்த ஒரு மோட்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது கிடைக்கும்னு அர்த்தம். இப்போது புண்ணிய நதிகளில் போய் நீராடணும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் கூழரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெள்ளம்னா என்ன? தண்ணி. அந்த மாதிரி இருந்தாக்கா இந்த உலகத்தில் ஞானிகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெள்ளத்தின் பெருக்கை போல் நம்மக்கிட்ட அறிவு வரணும் அப்படின்னு அர்த்தம். ராமர் அயோத்தியிலிருந்து கிளம்பி வராரு வனவாசம் போகிறதுக்காக. அப்போ கங்கை அங்கே இருக்குது. உனக்கே தெரியும், அயோத்திக்கிட்ட தான் கங்கை இருக்குது. அப்போது இந்த கங்கை தாய் என்ன பண்ணுறாலாம்? எந்திரிச்சு ராமரை பார்த்து கும்பிட்றலாம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க பாவத்தை எங்கிட்ட விட்டு போகிறாங்க. ஆனால் ராமா, நீ இப்போ எங்கிட்ட குளிச்சு இல்லை, அதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலாம். பாருளோர், பூமியில் இருக்கிறவர்கள், பாதகம் அவர்கள் செய்கிற தவறுகளை எண்ணில் நீக்குவர். கங்கை ஆகிய என்னிடத்தில் விடுறாங்க. பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர். யானும் அந்த தெற்று, தட் மிஸ்டேக், தெற்றுன்றது தமிழ் மலையாளத்தில் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். யானும் அந்த தெற்று ஒன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். நீ இப்போ குளிச்சு இல்லை, அதில் எனக்கு போயிடுச்சுப்பா, அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொன்னாலாம். அதனால் புண்ணிய நதிகளில் ஆடணும். கைகேயி ராமனை பார்த்து நீ வனவாசம் போன்னு சொல்லவே இல்லையாம். 7 ஆண்டில் புண்ணிய நதிகள் ஆடி அப்படின்னா போய் புண்ணிய நதியிலெல்லாம் குழி. 7 × 2 16 வருஷம். அதுக்கப்புறம் நீ திரும்பி வான்னு சொன்னதான் கம்பர் எழுதியிருக்காரு ராமாயணத்தில். அதனால் இந்த புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ரிஷிகேஷிலே இருந்த சிவானந்த சுவாமிஜி தனக்கு தேகாபிமானம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது அறையை பூட்டிக்கொண்டு இரவில் தனது சரீரத்தை செருப்பு துடைப்பத்தால் அவரே அடித்துக் கொள்வார் என்றும், அது ஏன் என்று அவரது அடியவர்கள் கேட்டபோது, காலையிலிருந்து மாலை மரியாதை எல்லாத்தையும் வாங்கிக்கிற இந்த சரீரத்திற்கு கொழுப்பு வந்துவிடக்கூடாது பாருங்க, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் அடிவாங்கட்டும் என்று பதில் சொன்னதாக தங்களது அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு மகான் தேகாபிமானத்தை விட்டுவிடும் போதுதானே அவர் ஆத்ம நிலையினை அடைய முடிகிறது. ஆத்ம நிலையில் வாழும் ஒரு மகானுக்கு ஒரு பாடிலி ஈகோ வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டா? வரக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாடிலி ஈகோ அப்படின்னு ஒன்று இருந்தால், சிவசங்கர் பாபா இந்த மாதிரி பைஜமாக சட்டு போட மாட்டார். அவரும் உங்கள் தாடியெல்லாம் வளர்த்துன்னுட்டு காவி கட்டின்னு கையில் ஒரு குச்சி வச்சுன்னு சுற்றின்னு இருப்பார். ஏன்னா ஹோலியர் தென் தவ் ஆட்டிடியூட்னு போயிடலாம். ஒரு சாமியார் நான் தொப்பையை போட்டுன்னு உட்காந்துருப்பேன், எல்லோரும் என்கிட்ட மோட்சத்துக்கு வீசா வாங்குங்கன்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட் அது. அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம், ஜனங்களை மாதிரி சாப்பிடு, ஜனங்க பாஷையை பேசு, ஜனங்க கூடிய அட்ராக்ஷன் சுற்றின்னு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணு, தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். இப்போ எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தே. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றது என்ன, அவன் மைண்டு கடவுள்கிட்ட இருக்கான்றது தான் மெயின் அப்படின்னு. இப்போ மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. மொட்டையும் போடாத, தாடியும் வைக்காத, எது நியாயமோ தர்மமோ அந்த மாதிரி வாழ்க்கைக்கு உன்னை நீ ட்ரெயின் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். துறவார் துறந்தார் போல் நடிப்பார் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாளர் இல்லை. திருவள்ளுவர் துறக்கவே இல்லை அவன் எதையும்.
திறந்தது மாதிரி ஆக்டிங் கொடுத்துன்னுக்கிறான். இதை விட ஃப்ராடு இந்த உலகத்துக்கு கெட்ட செய்கிறவன் யாருமே கிடையாது அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லுகிறார். வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் கோள்கள் 5 நகும். இப்படி ஏமாத்தின்னுக்கிறவனை பார்த்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய 5 புலன்கள் இருக்கு இல்லையா, மெய் வாய் கண்முக்கு சிரி, அதெல்லாம் கை கொட்டி சிரிக்குதான், ஏன்டா இப்படிலாம் ஏமாத்தின்னு உட்காந்துருக்கேன்னு சொல்லி. அதனால் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மனசாட்சி தான் கடவுள். அதனால் மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக நீ வாழவே கூடாது. உன் மனசு நீ ரைட்டுன்னு சொல்லுதா வாழ். நெஞ்சத்து நல்லம்யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் அழகல்ல. கிராப்பு விதவிதமாக வச்சுக்கிறது, யானை மேலே போகிறது, ஸ்கூட்டர் மேலே போகிறது, காரில் போகிறது, இதெல்லாம் அழகு கிடையாது. நெஞ்சத்து மனசுக்குள்ளே நல்லம் யாமன்னு சொல்லணும். செல்ஃப் எஸ்டீம்னு அதுக்கு பேர். நீ நல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஊரே உன் மேலே காரி தூமினா கூட பரவாயில்ல, உன் மனசு சொல்லணும், மனம் சாட்சியாக இருந்து சொல்லணும் நீ நல்ல அழகு அப்படின்னு. இப்போ நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. நடுநிலைமை என்னன்னா கோடாத நிலை. இது அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் என்ற நடுவே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவனே அப்படின்றது. எல்லாருக்கும் காமனா எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கன்றார் யாவார். அங்கே தான் சிவன் இருக்கிறான் அப்படின்னு. அதனால் வேஷங்களால் ஆவது என்ன? யாரோ ஒரு சாமியார் வேஷம் கட்டி உன்னை ஏமாத்திடலாம். பட் அவனுக்கு அவன் கீழே தள்ளிக்கிறான் இல்லையா, அவனை கடவுள் பார்த்துன்னு இருக்கான் இல்லையா. கோள்கள் 5 நகும்னா என்ன, அவனுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் கடவுள். அதனால் உன்னை ஏமாத்திடலாம். அவன் இந்த உலகத்தில் நான் பெரிய சாமியார்னு சொல்லிக்கிறான், ஆனால் அங்கே போய் அவன் கை கட்டி தான் நினைக்கணும். குண்டின் அனையாரும் குண்டுவர் குண்டி அணை சேன். நீ மலை மாதிரி ஏமாத்தி இருந்தா கூட குந்துமணி அளவு தப்புலையும் நீ புதுக்குன்னு கீழே வந்து விடுவேன். அதனால் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம்னா அதுதான். யார் எந்த சூழல்லையும் தன்னுடைய வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருக்கானோ அவன் மலையை விட உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இது விளங்காது போடுமா நீ நினைக்கிறதில்லை, எந்த விளங்கிடுச்சு இல்லை. நான் நல்லா தானே இருக்கேன், நேர்மையாக தானே இருக்கேன். அப்போ இவ்வளோலாம் பண்ண முடியுது. அப்போது கடவுள் தான் எல்லாம். தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. குடிசெயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முதல். நீ உருப்படணும்னு நினச்சா கடவுள் வேஷ்டி மடிச்சு கட்டுன்னு பக்கத்தில் நிற்பான், உனக்கு எதாவது வேணுமாப்பா அப்படின்னு. ஸோ சங்கல்பம் மாத்திரம், எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறது, வேண்டியாங்கு எதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். எல்லாம் நினைக்கிறோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்போ மழித்தலும் வேண்டாம், நீட்டலும் வேண்டாம், வேண்டியாங்க எய்த முடியும், தவம் செய் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவும் நான் தவத்தினால்தான். தவம்னா எனக்கு நான் போய் தாடி வச்சுக்கின்னு கையில் குச்சி வச்சுக்கின்னு சாமியார் வேஷமாக கட்டுறேன், ஜாலியாக வந்து அட்டச்சின்னு இருக்கேன் நான். இப்போ தவமுங்கிறது என்ன, நம்ம வாழ்க்கையில் நமக்கே வரும், நல்லது கெட்டதெல்லாம் வரும், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும். நான் கடவுளுக்கு கோயில் கட்டிக்கிட்டேன், எனக்கு இந்த கஷ்டம்லாம் நீ கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், அவருக்கு அவரே படுத்துக்குன்னு ஆப்ரேஷனை பண்ணிக்குவார். அந்த மாதிரி உன் கர்மாவை நீ தான் அனுபவிக்கணும். புரியுறதா? இது அந்த ஒரு நிலை. இது உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமல் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்கிறது, இல்லை யாருக்கும் கெட்டது பண்ணாமல் இருக்கிறது. இதை பண்ணியானா அதுதான் தவம். உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு. இவ்வளோதான் தவம் டெஃபினேஷன். சங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது சர்வசக்தியை வந்துடை இங்கிருக்க இனி சஞ்சலமுனக்கேது மன சஞ்சலமுனக்கேது. சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.